அய்யனார் துணை சீரியல்ல பாண்டியன் கடத்தரப்பு விழாவுக்காக வீட்டில் எல்லாருமே தடபுடலாக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இன்னும் நிலாவை காணோன்னு சோழன் புலம்பிக்கிட்டு இருக்கும்போதே நிலா அவங்க ரூம்ல இருந்து வெளியில் வராங்க. வர நிலா அழகா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சேலையை கட்டிட்டு வராங்க. இதை பார்த்த சோழன் வாயடைச்சு போய் நிற்கிறாங்க. ஏங்க, உங்களுக்கு நிஜமாவே இந்த சேலை சூப்பராக இருக்குதுங்க. இந்த சேலை அழகா இருக்குது. அப்படியா? சேலை அழகா இருக்கா? சேலை உன்னைய தான் சொல்கிறாங்க. நீ ரொம்ப அழகா இருக்கியா, தேங்க்யூ சொல்லு அப்படின்னு சொல்லி ரொம்பவே கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க, நான் நிஜமாவே சொன்னது இந்த சேலை உங்களுக்கு கெட்டினதுக்கப்புறம் அழகா இருக்குன்னு சொன்னேங்க. இதை கூட சொல்லக்கூடாதா? நம்மளை தான் இந்த மாதிரிலாம் ஓவராக பண்ணுவாங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டே எல்லாரும் கடைக்கு வராங்க. அப்படி எல்லாருமே கடைக்கு போய் பார்த்தா அங்கே இவங்க எல்லாருக்கும் முன்னாடி வானதி வந்து எல்லா வேலையுமே இழுத்து போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததுமே சோழன், என்ன வானதி, நேற்று வந்தவ இங்கே தங்கிட்ட போல அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. உடனே வானதி எல்லார் முன்னாடியும் இந்த மாதிரி சொல்லிடக்கூடாதுன்னு அதை மூடி மறைக்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா, வந்த வேலையை மட்டும் பாருங்கண்ணே அப்படின்னு திட்டினதுமே, இந்த அசிங்கம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு நம்ம நிலா சொல்கிறாங்க. இல்லைங்க, ஒரு நேற்று பார்த்தோமே அதனால் கேட்டேன், நீங்கள் கொஞ்சம் மூடிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா பாண்டி, வானதி உனக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுறா போலையே, இப்போவே இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறனா கல்யாணத்துக்கு அப்புறம் முழுசாக கடையிலே வந்து இருந்துருவா போல் உன் கூட சப்போர்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாருமே சந்தோஷமாக பேசி முடிச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. சேரன் உடனேவே நடேசனை கூப்பிட்டு, அப்பா வாங்க வந்து விளக்கு பொருத்துங்க. என்னடா நானாடா, நிலா விட்டு பொறுத்து சொல்லுடா. இல்லைப்பா இருக்கட்டும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனால் நடேசனோ, நிலா நீ போய் பொருத்துமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிலாவோ, இல்லை அங்கிள், நீங்கள் பொருத்தினாதான் சரியாக இருக்கும், வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் பொருத்த வைக்கிறாங்க. பல்லவன் இந்த ஆளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நிலாமே, பல்லவா அப்படின்னு சொன்னதும், சரி அண்ணி, அவங்களே ஏற்றட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நடேசன் நல்லபடியாக விளக்க ஏற்ற இந்த பூஜையுமே நல்லபடியாக முடியுது. அப்படியே சாமி கும்பிட்டுட்டு எல்லாருமே உட்காந்துருக்கும்போது வானதி நம்ம சேரனுங்கிட்ட பேசுகிறாங்க. அப்புறம் அண்ணே, எப்போ கல்யாணம்? நீங்கள் இப்போல்லாம் பொண்ணு பார்க்குறதே இல்லைன்னுலாம் தோணுது. நீங்கள் பொண்ணு பார்க்க போகிறீங்களா இல்லையா? இல்லை நான் வேணும்னா ஒரு புரோக்கர் எனக்கு தெரியும், அவங்கள வேணால் சொல்லட்டுமான்னு சொல்கிறாங்க. உடனே பாண்டியன், இதை பாரு வானதி, இப்போ எதுக்கு அவசரம்? இதையும் இங்கே பேசிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் இப்போதைக்கு பேச வேண்டாம், நீ கொஞ்சம் அமைதியாக இரு. என்ன பாண்டி, சும்மா தானே நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு நீங்கள் எங்கேயுமே பொண்ணு பார்க்க போகலையே, நீங்கள் போகிறீங்களா இல்லையாங்கிற மாதிரி தானே நான் கேட்குறேன். மற்றபடி நான் என்ன சொன்னேன்? நீ தான் எங்கள் அண்ணனுக்கு இத்தனை தடவை நாங்கள் பொண்ணு பார்க்க போயிருக்கோன்னு சொல்லியிருக்க. ஒரு வேளை நீங்கள் மறுபடியும் போவீங்களான்னு தானே கேட்குறேன். அதுக்குள்ளே வல்லு வல்லுன்னு விழுற ஆளைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரனுங்கிட்ட கேட்குறாங்க. அண்ணே, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் நிஜமாவே அடுத்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு எண்ணம் இருக்குதா, இல்லை கல்யாணமே வேண்டாம், நமக்கு வயசாயிடுச்சு, நம்ம இப்படியே இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்டாங்க உள்ள எல்லாருக்குமே முகம் மாறி போகுது. வானதி ரொம்ப ஓவராக பேசுகிற மாதிரி நினைக்கிறாங்க. அதே மாதிரியே பாண்டியன், வானதி நீ கொஞ்சம் இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனால் வானதி பேச்சை நிப்பாட்டுற மாதிரி தெரியலை. நான் இப்போ இன்னும் உன்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன், சேரன் ப்ரோ கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன், ஒரு நிமிஷம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைண்ணே, நான் நார்மலாக தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன். நான் ஏற்கனவே இந்த மாதிரி தான் உங்ககிட்ட உங்கள் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பாண்டி கல்யாணம் பண்ணிக்கிடுவேன்னு சொன்னதுனால அதை வந்து சொல்லவுமே நீங்கள் அதை அவ்வளோ சீரியஸாக நினச்சிட்டு வேறு ஒரு பொண்ணை போய் பார்த்து அவசர அவசரமாக கல்யாணம் முடிக்க பார்த்தீங்க. ஆனால் அது எவ்வளோ தப்புன்னு பாண்டி என்கிட்ட சொல்லும்போது தான் தெரிஞ்சது. அதுவும் நான் எந்த தப்பும் பண்ணலை. நீங்கள் ஏன் அவ்வளோ அவசரப்பட்டு இப்படி ரெண்டாம் தரம் கல்யாணத்துக்கெலாம் ஏற்பாடு பண்ணுறீங்க? கொஞ்ச நாள் பொறுத்திருந்தா அதுவாகவே உங்களுக்கு தானாக வரன் வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கல்யாணமே பண்ணிக்கிடாம தான் இருக்க போகிறீங்கனாலும் சொல்லிடுங்க அப்படின்னு மறுபடியுமே கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. இதை கேட்ட நிலா எல்லாருக்குமே கொஞ்சம் முகம் மாறுது. உடனே பாண்டியன் அதை கவனிச்சிட்டு, வானதி நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கியா? எதை பேசணும் பேசக்கூடாதுன்னு நினச்சி பேசு சரியா? இப்போ என்ன, நான் என்னமோ உன்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்க?
நாளைக்கு நான் வந்து வாழ போகிற வீடு, அந்த வீட்டில் யார் யார் எப்படின்னு தெரிஞ்சுக்கிடுறதுல என்ன இருக்குது? அதுவும் நான் சேரன் ப்ரோ கிட்ட தான் பேசுகிறேன், அவங்களுக்கே ஒன்றும் இல்லை, உனக்கு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சோழன் சொல்கிறாங்க, இதை பாருங்கள், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கும், ஆனால் அது உடனே இல்லாட்டியும் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் கண்டிப்பாக நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வானதி, நடக்க போகுதா? ஏதோ பொண்ணு ரெடியாக இருக்க மாதிரிலாம் நீங்கள் சொல்கிறீங்க, சீக்கிரமாகவே நடந்துரும் அந்த மாதிரி அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், பொண்ணு ரெடியாக தான் இருக்குது, இப்போ எல்லாத்தையுமே உன்கிட்ட சொல்லி தான் ஆகணுமா வானதி அப்படின்னு சோழன் கேட்குறாங்க. இல்லை, எல்லாத்தையும் சொல்ல வேண்டாம், அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு கொஞ்சம் அமைதியாக இருப்பேன்ல, அதான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த கடத்தரப்பு விழாவுக்கு அங்கே அனிஷ் ப்ரோவும் அதுக்கப்புறம் சந்தயாதாவும் வராங்க. இதை பார்த்ததும் நம்ம சோழன், அங்கே வராங்கல்ல, அவங்க பேர் சந்தா, அனிஷ் ப்ரோவோட தங்கச்சி, அவங்கள தான் நம்ம சேரண்ணன் விரும்புகிறாங்க. அதான் கொஞ்ச நாள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டும் அடுத்த கல்யாணத்தை பற்றி யோசிக்கலான்னு நாங்கள் இருக்கோம், அதனால தான் அதை பற்றி பேசாதன்னு சொன்னேன் அப்படின்னு இதை சொன்னதுமே நம்ம வானதி எல்லார் முன்னாடியும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. யார்? அந்த பொண்ணு நம்ம சேரண்ணனை லவ் பண்ணுதா? இதை நான் நம்பணுமா? அந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்குது, அதுவும் இல்லாமல் படிச்சிருக்குன்னு வேற சொன்னீங்க, அந்த பொண்ணு எப்படி நம்ம சேரண்ணனை விரும்பும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கிண்டல் பண்ணி இலக்காரமாக சிரிக்கிறாங்க வானதி. இந்த விஷயம் சேரன் மனசில் ரொம்பவே காயப்படுத்துது. நிஜமாவே சந்தா ரொம்பவே அழகாகவும் இருக்கா, அதே மாதிரி நல்லா படிச்சிருக்கவும் செய்தா, அவளுக்கு நம்ம இணையாக இருப்போமா? நம்மளுக்கும் அவளுக்கும் ரொம்ப தூரம் இருக்க மாதிரி இருக்கே, அந்த பொண்ணோட வாழ்க்கையை நம்ம கெடுக்கிறோமா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு ரொம்பவே கவலைப்படுறாங்க. இதை கவனித்த சோழன் பாண்டியன், வானதி கொஞ்சம் அமைதியாக இருக்கியான்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. ஆனால் வானதி மறுபடியுமே, இல்லை, அது எப்படி நான் நம்புவேங்கிறதுக்காக நீங்கள் என்ன வேணால் சொல்லுவீங்களா? எனக்கு தெரியாது, எப்படி நம்ம சேரன்னு போய் சந்தாயாதா? அப்பா, என்னால் சுத்தமாக நம்ப முடியலை, ஓரளவு போய் சொல்லுங்க அப்படின்னு மறுபடியுமே நக்கல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம நிலாவுக்கு பொறுமை போகுது. வானதின்னு சொல்லி அவங்க கன்னத்தில் அடிச்சுட்டு, என்ன வானதி விட்டா ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க, ஒருத்தங்களோட உணர்வுக்கு நீ மதிப்பு கொடுக்க மாட்டியா? உன்கிட்ட போய் சொல்லணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது, ஆனால் அவங்க எல்லாருமே உண்மையை தான் சொன்னாங்க, அதை உன்னால் நம்ப முடியலைன்னா அதை அத்தோட விட்டுரு, சரியா? நீ இந்த மாதிரி நக்கல் பண்ணி சிரித்து தான் அதை பேசணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் யாராவது கஷ்டப்பட்டா அந்த வார்த்தையை மறுபடியும் பேசக்கூடாதுங்கிறத கற்றுக்கோ அப்படின்னு நிலா ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறாங்க. வானதி சேரணன் இப்படி பேசுனதுமே இப்படி சட்டன்னு நம்மளை அடிச்சிட்டாங்கன்னு ரொம்பவே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.